தஞ்சை மறைமாவட்டத்தில் 4வது ஆயராக போப் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அருள்பணி தா. சகாயராஜ். கல்வி மனிதனை மேம்படுத்தும் என்ற உயரிய சிந்தனை உடையவர் இவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை வாழ்வு பெற பல ஆக்கச் செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்திற்கு சொந்தக்காரர். சமூக அநீதிக்கு எதிராக தனது குரலை மறையுரை வாயிலாகவும் பல போராட்டங்கள் மூலமாகவும் ஒலிக்கச் செய்தவர். ஆன்மீகத்தையும் அன்றாட சமூகத்தையும் கலந்து மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆழமான மறையுரைகளை வழங்குபவர். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வு மேம்பட கிறிஸ்தவர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர். பெண்கள் கல்வியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற வேண்டும் என்ற தாகம் கொண்டவர். பணி செய்த பணித்தளங்களில் மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு மேம்படச் செய்தவர். ஆன்மீகத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை தகர்த்தி கத்தோலிக்க திருச்சபையின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மக்களை பங்கேற்கச் செய்பவர். இப்படிப்பட்ட சீரிய எண்ணங்களை கொண்ட தேர்வு நிலை ஆயர் தா. சகாயராஜ் அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். திருச்சி மாவட்டத்தில் 15வது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயம்பட்டி என்கிற ஒரு சிற்றூர், ஒரு சிறு கிராமமே நான் பிறந்த ஊர். 1969 மார்ச் மாதம் 14ஆம் தேதி பிறந்தேன். எனது இல்லத்தில் நான் தான் கடைசி பிள்ளை. என் அப்பா திரு தம்புராஜ் அவர்கள் அடிப்படையில் விவசாய குடும்பம். கிளை அஞ்சலக அலுவலகத்தில், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் என் தந்தை அஞ்சலக அதிகாரியாகவும் இருந்தார். அம்மா வயல் வேலை பார்த்து கொண்டு எங்களையும் பராமரிப்பவராக இருந்தார். அம்மா பெயர் சூசை அடைக்கலமேரி. எனக்கு முதலில் 2 அக்கா, அதற்கு பிறகு 2 அண்ணன்கள். நான் 5வது பிள்ளையாக பிறந்தேன். ஞாபகம் இருக்கிறது, அருள் தந்தை MS லாரன்ஸ் அவர்கள் தான் எனது அந்த இளம் மாணவர் பருவத்தில் கடைசி 4 ஆண்டுகள் ஐயம்பட்டியில் பங்கு தந்தையாக இருந்தார். அவருக்கு உதவியாக இருந்தேன். சாக்ரிசி பணியிலும் சரி, அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் உதவி செய்யக்கூடிய நிலையில், ஏனெனில் பங்கு ஆலை வளாகத்திலே பள்ளிக்கூடம் இருந்ததால் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். BHEL பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலையில் போயிடுவார். மதியம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து விட்டு மறுபடியும் போய்விடுவார். அதனால் நாங்கள் இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்தோம். ஒரே பிளேட்டில் சாப்பிட்டோம். ஒரே காரியத்தில் ஒரே சேர்ந்து இருந்தோம். அது எங்கள் 2 பேருக்குமே பெருமை. அவரது ஆழமான அறிவு, அவரது மறையுரை வைக்கக்கூடிய விதம், மக்களோடு, எல்லா மக்களோடும், குறிப்பாக இந்துக்களோடும் கூட அவர் பாராட்டிய அந்த ஆழமான உறவு என்னை அந்த வயதிலேயே ஈர்த்தது. ஒரு நாள் அவங்க தகப்பனாரையும் தாயாரையும் அழைத்து சகாயத்தை ஒரு குருமடத்துக்கு அனுப்பலாமே என்று நாங்களும் நினைத்தோம், நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். அதனால் அவரை குருமடத்தில் சேர்த்து கொள்ளலாம். அகஸ்டின் செமினரி, சின்ன செமினரி சேர்த்து அவர் அங்கிருந்து படித்து வந்தார். அதன் பிறகு நான் போய்விட்டேன். அதை கைலாசபுரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். அப்போவும் சகாயத்துக்கும் எனக்கும் தொடர்புகள் உண்டு. அருள் தந்தை S. சின்னப்பன் இன்றும் திருச்சி மறை மாவட்டத்தில் மூத்த அருள் பணியாளராக இருந்தவர். என்னை குருமடத்தில் தெரிந்து கொண்டார். 9வது பங்கு தங்கி படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தார். இன்று வரை எனது அருள் பணி வாழ்வில் நான் சிறந்த அருள் பணியாளர்களாக கருதி அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அருள் பணியாளர்களில் அருள் தந்தை S. சின்னப்பனும் ஒருவர். அருள் தந்தை சூசைராஜ் சூசைராஜ் மூத்த அருள் பணி இறந்து போனார். அவர் எனக்கு பள்ளியின் நிர்வாகியாக இருந்து இவர்களது அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டேன். நிறைய ஆசிரியர்களது பெயர்கள் இன்று வரை எனக்கு நினைவில் இருக்கிறது. ஏனெனில் இவர்கள் தான் செதுக்கி வளர்த்தவர்கள். திருச்சி ஆயர் ஆரோக்கியத்தில் பல ஆண்டுகள் இறைப்பணிக்காக சென்றிருக்கிறேன். டி. சகாயராஜை நன்கு அறிந்தவன் நான். சிறு வயதிலேயே நல்ல இளமை துடிப்பும் விசுவாசம் நிறைந்தவனாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கொடுத்த மொழி பயிற்சி, குறிப்பாக ஆங்கில மொழி பயிற்சி, நல்ல ஆன்மீகத்தில் அந்த இளம் வயதில் வளர்வதற்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம், அவை அத்துணையுமே எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் கொடுப்பதாக இருந்தது. 1983ஆம் ஆண்டிலிருந்து நான் அவரோடு உடன் படித்திருக்கிறேன், உடன் பயணித்திருக்கிறேன், இணைந்து பணி செய்திருக்கின்றேன். எனவே அவரை நான் அதிகமாக அறிவேன். தந்தை அவர்கள் இளம் குருமடத்தில் இருக்கின்ற காலத்திலிருந்தே ஒரு தனித்துவம் மிக்கவராகவும் தலைமை பண்பில் சிறந்தவராகவும் விளங்கினார். படிப்பில் எப்போதுமே அவர் முதல் மாணவராக திகழ்ந்தார்.
அவர் 12ஆம் வகுப்பு ஆர்சி பள்ளியில் படிக்கின்ற பொழுது அந்த ஆண்டு ஆர்சி பள்ளியில் முதல் மாணவனாக அவர் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றார். எனவே இப்படி அறிவில் அவர் சிறந்தவராக விளங்கினார், தலைமை பண்பிலும் சிறந்தவராக விளங்கினார். 1987ஆம் ஆண்டு பூந்தமல்லி திரு இருதய குருத்துவ கல்லூரிக்கு மெய்யியல் படிப்பிற்காக போன்றோம். அப்போதெல்லாம் 3 ஆண்டுகள் மெய்யியல் படிப்பு. அப்போது அது சலேசியர்களது வழிகாட்டுதல் இருந்த நேரம், குருபணம் அப்போது அவர்களது வழிகாட்டுதலில் இருந்தது. மிகுந்த கரிசனையோடு மிகுந்த அன்பு பாராட்டி ஒரு நெருக்கமான ஒரு உறவு நிலையில் எங்களை பயிற்றுவித்தவர்கள் சலேசியர்கள். 3 ஆண்டுகள் அங்கு மெய்யியல் படித்து கொண்டே அப்போது இருந்த நடைமுறைப்படி சென்னை பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் இளங்கலை ஆங்கிலத்துறையில் இளங்கலை படிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு இடைவெளி காலத்தில் மெய்யியலுக்கும் இறையியலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 2 ஆண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழி துறையில் 2 ஆண்டுகள் முதுகலை படிப்பு படிக்கிற வாய்ப்பு இருந்தது. அதே காலகட்டத்தில் தூய வளனார் கல்லூரியில் மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து பிஜி டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மையில் ஒரு பட்டய படிப்பு படிக்கிற வாய்ப்பும் கிடைத்தது. பிறகு 1992ஆம் ஆண்டு மீண்டும் இறையியலுக்காக அதே பூந்தமல்லி குருத்துவ கல்லூரிக்கு போனோம். 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அப்போதைய மறைமாவட்ட ஆயர் மேதக எஸ்எல் கப்ரியேல் அவர்களால் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். 1997ஆம் ஆண்டே அருள் பணியாளராகி ஓராண்டு முடிந்த நேரத்திலேயே அப்போது ஆயராக இருந்த கப்ரியேல் நிர்வாக குழு என்னை மரியநாதபுரத்திற்கு பங்கு பணியாளராக போக சொன்னார்கள். அதுவரை எனக்கு அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது, இந்த மறை மாவட்டத்தை சார்ந்தவன் என்றாலும் கூட. ஆனாலும் கூட மிகுந்த ஊக்கத்தோடு ஒரு இளம் பணியாளருக்குரிய அந்த வேகத்தோடு நான் படித்த அந்த இறையியல் அதற்கு நான் வடிவம் கொடுக்கிற நேரம் வந்தது என்கிற உணர்வோடு புறப்பட்டு போனேன். திண்டுக்கல் மறைமட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு. நான் போன காலத்தில் 2177 குடும்பங்கள் இருந்தன. கிழக்கு மறையநாதபுரம் என்கிற ஒரே ஒரு கிளை பங்கு மட்டுமே. மற்றபடி ஆக முன்பின் அறிந்திராத இடம் இருந்தாலும் கூட அந்த மக்களது உண்மையான அன்பு, அவர்களின் மீது காட்டிய தனிப்பட்ட பாசம், அவர்களோடு என்னை ஒன்றாகவே இணைத்தது என்று சொல்ல முடியும். எவ்வளவு பெரியவர்கள் இருந்தாலும் கூட என்னை அன்போடு ஏற்று அரவணைத்து கொண்ட விதம் எனக்கு வியப்பாக இருந்தது. ஓரிரு குடும்பங்களை தவிர எல்லா குடும்பங்களுமே தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தார்கள். கோவிலை சுற்றியே எல்லா குடும்பங்களும் இருந்தது அந்த பங்குக்குரிய ஒரு சிறப்பு. ஆகவே என்னை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களது நல்ல தரமான கல்வியே அவர்களது விடுதலைக்கு, அவர்களது பிற சமூகங்களோடு சமநிலைக்கு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதாக நினைத்தேன். ஆகவே கல்வியில் அதிக நாட்டம் காட்ட விரும்பினேன். மறைமாவட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அங்கே எதுவும் இல்லை, துறவியை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை என்றாலும் கூட இருக்கிற தளங்களை பயன்படுத்தி கொள்வோம் என்று அப்போது இருந்த ஏசபையில் நடத்தக்கூடிய சென்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி, செர்வைட் அருள் சகோதரிகள் நடத்திய புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளிகளில் அதிகமான பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து மரியநாதபுரம் கல்வி அறக்கட்டளை 1 என்று தொடங்கி பலவித இடங்களில், ஏனெனில் பாவப்பட்ட மக்களிடம் அதிகமாக நிதி திரட்டுவது என்பது கடினம். என்னிடம் தனிப்பட்ட அளவில் காசு பணம் இல்லாத ஒரு நிலையில் இந்த கல்வி அறக்கட்டளை மூலமாக நண்பர்களிடம், தெரிந்தவர்களிடம், மூத்த அருள் பணியாளர்களிடம் என்று திரட்டி அந்த பிள்ளைகளது படிப்பில் அதிக நாட்டம் செலுத்தினேன். கல்வி அறிவு மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும், பொருளாதார வளர்ச்சி தான் நம்ம சமூக மேம்பாட்டிற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தார். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படிப்பதை வலியுறுத்தி கண்டினியூஸாக ஸ்கூல் காலேஜஸ் படிக்க வச்சார். இடம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பொருளாதார உதவி செஞ்சுருக்கார். இன்றைக்கி அதன் பயனாக என்னுடைய கூட படிச்சுக்கிறவங்க கூட அரசு மருத்துவராக இருக்காங்க, பொறியாளர்கள் நிறையா இருக்கிறாங்க, அரசு பணியில் உயர் பதவிகளில் நிறையா இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க. இப்படி பல பொறுப்புகளில், அரசு பொறுப்புகளில் வந்திருக்கிறதுக்கு காரணம் அருள் பணியாளர் தா சகாயராஜ், எங்களுடைய பங்கு பணியாளர். அவரை எங்கள் ஊரில் பிறக்கணுனாலும் நாங்கள் மண்ணின் மைந்தராக கொண்டாடுறோம். ஊர் மக்களின் மீது கொண்டிருந்த ஒரு தனிப்பட்ட அன்பு அவர்களை இன்னும் மேல்நிலையில் வளர்த்தெடுப்பதற்கு உதவியாக இருந்தது. மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். உதாரணத்திற்கு அந்த நாட்டாமை மணியம் என்கிற அமைப்புகள் எல்லாம் இருந்த ஒரு ஊரில் அந்த அமைப்புகளெல்லாம் மாற்றி ஒரு ஊர் நிர்வாக பேரவை என்று ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு
என்ற அமைப்பை ஏற்படுத்துவதற்கெல்லாம் அவர்கள் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக மாலை நேர படிப்பகங்களை ஏற்படுத்தி ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் மாலை நேர படிப்பகத்தில் பயன்படுத்தி கல்வியில் சிறப்பாக கொண்டு வந்தார். அந்த கல்வியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள் இப்போ இந்த தற்சமயம் இந்த ஊரில் 17 பேர் மருத்துவத்துறையில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து தந்தை சகாயராஜ். அதே மாதிரி எண்ணற்ற பொறியாளர்கள் வந்து மரியாபுரத்தில் இருக்காங்க. ஊரில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து தந்தை அவர்கள். அதே போல் அரசியலில் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு விளைபோகக்கூடியவர்களாக இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அவர்களை வந்து ஒரு சுதந்திரமாக தங்களது தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய அவர் சொன்னார், கவுன்சிலர் எலெக்ஷன் நமக்காக சேவையாற்றுகின்ற ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எனவே இதில் அரசியல் பார்க்காதீர்கள், நல்லவர்களை பாருங்கள் என்று சொன்ன ஒரு சொல்லை கேட்டு 32வது வார்டு 33வது வார்டு இரண்டிலுமே திமுக அதிமுக வலுவாக திண்டுக்கல் ஊராக வலுக்கொண்டிருந்த நிலையிலே இந்த 2 ஊர்களில் மட்டும் சுயேட்சைகள் 2 பேர் வெற்றி பெற்றார்கள். நகரத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி. எவ்வளவுதான் பணம் கொடுத்து மக்களை ஈர்த்தாலும் கூட 2 சுயேட்சைகள் எப்படி ஜெயித்தார்கள் என்றால், அங்கு சகாயராஜ் இருக்கிறார் தந்தையாக, அவர் சொல்வதைத்தான் மக்கள் கேட்பார்கள் என்ற அந்த சொல்லை கேட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். அந்த காலத்திலேயே அன்பியங்கள் இருப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்படாத காலத்திலேயே 64 அன்பியங்களை வைத்திருந்து வாரந்தோறும் அந்த அன்பியங்கள் அங்கு கூடுவார்கள். என்ன வேலை இருந்தாலும் அவற்றை வழிநடத்தக்கூடிய ஏற்கனவே சலேசி அருள் சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களது ஒத்துழைப்பு எனக்கு மிகுதியாக கிடைத்தது. அனைத்து வழிபாடுகளிலும் சிறுவர்களையும் பெண்களையும் ஊக்கப்படுத்தி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் நமது தந்தை அவர்கள் பெரும்பணி ஆற்றினார். இன்று காணப்படும் அன்பியங்களை விட மிக சிறப்பாக அவரது காலங்களில் மக்களின் ஈடுபாடு, அதிலும் குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அவர்களின் ஈடுபாடு மிகவும் இறை வழிபாட்டில் அதிகமாக இருந்தது. துறவர சபையினரின் உதவியோடு தான் அழுத்தமாக சொல்லுவேன். சலேசி அருள் தந்தையர்கள், இயேசு சபை அருள் தந்தையர்கள், செர்வைட் அருள் சகோதரிகள் போன்ற இவர்களது அந்த ஒத்துழைப்போடு எனது பணி அங்கு நடந்துகிறார். 2000 ஆண்டு குருப்பட்டம் பெற்ற பிறகு முதல் 6 மாத காலம் திண்டுக்கல் மரியநாதபுரத்திலே அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மக்கள் மீது அளவற்ற அக்கறை கொண்டு கரிசனை கொண்டு நிறைய பணிகள் செய்த அவருடைய முன் உதாரணம் எனக்கு வியப்பாக இருந்தது. அவரிடமிருந்து நான் மக்கள் பணியை நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உயர்த்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிற சமூகங்களது பார்வையில் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளாக தோன்றுவது என்பது இயல்பு, அதுதான் சமூக யதார்த்தம். ஆனால் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி அந்த மக்களுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடிந்தது. அதே போல் திருச்சி மறைமாவட்டம் எனக்கு உதவியாக இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு. நாமளும் கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நடித்து காண்பிக்க வேண்டும் என்று முற்பட்ட போது ஜாதிய குருக்களால் அவர்களுக்கு எண்ணற்ற இடைஞ்சல்கள் பல வந்தன. அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று திண்டுக்கல் மேற்கு மரிநாதபுரத்திலே முதலாக பாஸ்கா விழாவினை துவக்கி பல நூற்றாண்டுகள் கடந்து பாஸ்கா விழாவை நடத்தி கொண்டிருந்த அத்தனை விழாக்களையும் விட சிறப்பாக மரிநாதபுரம் இருக்கிறது என்கின்ற அளவிற்கு எங்கள் ஊருக்கு பாஸ்காவிலே நல்ல பெயரை பெற்று தந்த பெருமை தந்தை சகாயராஜ் அவர்களைத்தான் சாரும். அதேபோல் திண்டுக்கல் மறை மாவட்டம் ஒரு நாள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த திண்டுக்கல் சிறப்பு நிலை நிர்வாக குழுவிலும் இருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்த காரணத்தால் மரியநாதபுரம் மக்களுக்காக இன்னும் அதிக முனைப்போடு அதிக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. மரியநாதபுரத்திற்கு ஒரு சிறந்த ஒரு மண்டபம் தேவைப்படும் என்பதை உணர்ந்த தந்தை சகாயராஜ் அவர்கள் மரியநாதபுரம் மக்கள் மன்றம் என்ற ஒரு கட்டிடத்தை சிறப்பாக அமைத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு சிறந்த பணியாற்றி இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அந்த மண்டபத்தை அமைத்து கொடுத்தார். சிரமங்களை பட்டியல் போடவில்லை, ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு தாண்மையை கொடுத்து ஊக்கப்படுத்தி வளர்த்து கல்வி தளத்தில் அவர்களை உயர்த்தி அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு பணியை கடவுள் எனக்கு கொடுத்ததாக நினைத்து செய்திருக்கிறேன். இன்று வரை அந்த ஊக்கம் அவர்களில் குறைந்து போகவில்லை. அந்த பங்கு அங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வளர்ந்திருப்பதை கண்டு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த மரிநாதபுரம் வேற, இப்போ இருக்க மரிநாதபுரம் வேற. அதற்கு அந்த தா சகாயராஜுக்கு முன் அருள் பணியாளர் தா சகாயராஜ் பின் கூட பிரிக்கலாம்.
அத்தகைய சமூக மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் வித்திட்டவர் அருள் பணியாளர் தா. சகாயராஜ் அவர்கள். 2004ஆம் ஆண்டு மேய்ப்பு பணி மையத்துடைய இயக்குநராக, பணிக்குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக, இந்த இறைமக்கள் பேரவையின் தொடர் செயல்பாடுகளுக்கான பொறுப்பாளராக நியமித்தார். அதுவும் சவால் மிகுந்த பணி. மறை மாவட்டத்தில் சில காரணங்களால் அந்த மேய்ப்பணி ஒருங்கிணைப்பு என்பது இல்லாதிருந்த நிலையில் அது ஒரு புதிய சவால் மிகுந்த பணியாக இருந்தது. ஆக இறைமக்கள் பேரவை நமக்கு கொடுத்த அந்த 434 தீர்மானங்களின் அடிப்படையில், அதற்காக வகுத்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மான செயல்பாடுகளின் அடிப்படையில் பணிக்குழுக்களின் அந்த பணிகளையும் முறைப்படுத்த வேண்டிய, ஒருங்கிணைக்க வேண்டிய பணி இருந்தது. முறையாக இருக்கிற பணிக்குழுக்கள், அத்தோடு நமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிக்குழுக்களாக இருந்து இன்றைக்கு அமைப்புகளாக வளர்ந்திருக்கிற டிஎம்எஸ்எஸ், காவிரி கம்யூனிகேஷன், அருங்குடை இல்லம், இளங்குறும்படம் போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் இவற்றின் பொறுப்பாளர்களாக இருக்கிற அருள் பணியாளர்கள் பணிக்குழுக்களின் செயலர் என்கிற அடிப்படையிலேயே இருக்கிற 24 அருள் பணியாளர்கள் மாதந்தோறும் கூடி வந்து தங்களது பணிகளை ஆய்வு செய்து புதிய திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது. தங்களது பணிக்குழுக்களின் செயல் திட்டங்கள் குறித்து ஒரு அறிக்கை மாதந்தோறும் கொடுக்கிற ஒரு வழக்கமும் இருந்தது. ஆக இந்த பணிகளை திறம்பட செய்வதற்கு ஆயர் தொடக்கத்திலே உதவியாக இருந்தார். 2007ஆம் ஆண்டே அந்த மேய்ப்பு பணி மையத்தில் நல்லா நிலையத்திற்கு ஒரு புதிய பொலிவு கொடுப்பதற்கு நிறைய நிதி கொடுத்து அதை செய்ய சொன்னார். இறைமக்கள் பேரவை என்ற ஒன்று துவக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமது திருச்சி மறைமாவட்டத்திற்கு என்று ஒரு கொள்கை இருக்க வேண்டும், கோட்பாடு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நமது மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான கிறிஸ்தவ வாழ்வுக்கான வழி வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த இறைமக்கள் பேரவை 2007 நிறைவேற்றப்பட்டது. அந்த மையக்குழு உறுப்பினராக இருந்தவர் தான் நமது தந்தை சகாயராஜ் அவர்கள். இறைமக்கள் பேரவைக்கு தேவையான பல ஆய்வுகள் நடத்துவதிலே அவர் பொறுப்பேற்று நடத்தினார். நமது திருச்சி மாவட்டத்தினுடைய மக்களுடைய பல விதமான பொருளாதார நிலை, கல்வி நிலை, அவருடைய கிறிஸ்தவ வாழ்வு நிலை, இன்னும் சிறப்பாக நமது கிறிஸ்தவர்கள் எவ்வாறு பிற சபைகளுக்கு பிரிந்து செல்லுகின்றார்கள், ஏன் செல்லுகின்றார்கள், அதற்கான காரணம் என்ன, ரெண்டாவதாக நமது திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகள், இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள், இதை பற்றியெல்லாம் அதிகமான அக்கறை உடையவர். அதன் மையமாக வைத்தும் பல ஆய்வுகள் திருச்சி மறைமாவட்டம் முழுவதுமே மேற்கொண்டார்கள். அவருடைய சிறப்பான அறிக்கையை சமர்ப்பித்து அதன் அடிப்படையிலே தான் நமது இறைமக்கள் பேருடைய தீர்மானம் 23 தலைப்பிலே 234 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதில் சிறப்பாக பொதுநேரை பற்றிய முக்கியமான பல தகவல்கள், பல வழிமுறைகள் அதிலே தரப்பட்டுள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் தந்தை சகாயராஜ் அவர்கள். பொதுநிலையினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில் ஆயர் அந்தோனி ஓட் அவர்களும் அதிக விருப்பம் கொண்டிருந்த காரணத்தால் பொதுநிலையினரின் எல்லா அமைப்புகளும் வலுவூட்டப்பட்டன. அவர்களது பங்கேற்பு அமைப்புகள் வலுவூட்டப்பட்டன. நிறைய அவர்களுக்கான பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இறையியலாளர்கள், கருத்தாளர்களை அழைத்து எங்களுக்கெல்லாம் தலைமைத்துவ பயிற்சியை கொடுப்பார். அவற்றை நாங்கள் கற்ற பிறகு நாங்கள் மறை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பங்குகளுக்கு பயிற்சி அளிக்க எங்களை அனுப்புவார். லூர்து நகர் அந்த தயாரிப்பு நிலை பங்கையும் வார இறுதி நாட்களில் கவனித்து கொண்டு ஒரு மனநிறைவோடு செய்த பணியாக இருந்தது. 2012 17ஆம் ஆண்டு வரைக்கும் மணப்பாறையில் இருந்து பணி செய்வதற்கான வாய்ப்பு, மிக அதிக எண்ணிக்கையிலான கிறிஸ்தவ குடும்பங்கள் இருப்பது மணப்பாறை மறைவட்டத்தில் தான். நமது திருச்சி மறை மாவட்டத்தில் இப்போது 5 மறைவட்டங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு அதிக எண்ணிக்கையிலான பங்குகளும் அதிக எண்ணிக்கையிலான கத்தோலிக்க குடும்பங்களும் இருப்பது மணப்பாறையில் தான். கடைசியாக வருவதற்கு முன்னால், ஒரு ஆண்டுக்கு முன்னால் 3 பங்குகளை புதிதாக ஏற்படுத்தும் வாய்ப்பு இருந்தது. ஆக 19 பங்குகளோடு இன்று செயல்படக்கூடிய மறைவட்டம். கிறிஸ்தவ வாழ்வு மிகுந்த ஆர்வத்தோடு வாழப்படுகிற ஒரு பகுதியாக பார்த்தேன். 4300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய பங்கு என்பதால் பணி எப்போதுமே மிகுதியாகவும் சவால் மிகுந்ததாகவும் இருந்தது. ஏறக்குறைய அன்பியங்கள் 84 அன்பியங்கள் இருந்தன. பங்கு பேரவை 129 பேர் இருப்பார்கள். ஆக எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு பங்களவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம். திருத்தொண்டர்கள் 4 பேர் 2015ஆம் ஆண்டு என்னோடு இருந்து நமது மறை மாவட்ட திருத்தொண்டர்கள் இருந்து அந்த பணியை செய்தார்கள். புதிதாக குடும்ப அட்டையும் கொடுத்தோம். எல்லாரையும் உள்ளடக்கி எனது அருள்பணி வாழ்வில் நான் அதிக முக்கியத்துவம் கிளைப்பங்களுக்கு கொடுக்க விரும்புவேன். 22 கிளைப்பங்குகள் மாதந்தோறும் தவறாமல் திருப்பலி
பெரிய கிளைப்பங்களில் வாரந்தோறும் தவறாமல் திருப்பலி, புதிதாக கேட்ட கிளைப்பங்களுக்கு கூட வாரந்தோறும் திருப்பலி என்று அந்த திருப்பலி வழியாக அந்த மக்களை இன்னும் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு, மக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு என்று சில பணிகளை செய்ய முடிந்தது. 81 இந்த பங்கில் வின்சென்ட் சபையை ஆரம்பித்தேன். இவர் வந்த பிறகு அந்த சபைக்கு புத்துயிர் கொடுத்தார். மக்களிடமிருந்து அரிசியை வாங்கி கொடுத்தார், நிறைய நிதிகளை வாங்கி கொடுத்தார். மக்களோடு எங்களுக்கு வின்சென்ட் சபையை பற்றி மக்களிடம் பிரபலப்படுத்தினார். மறையுரை ஆற்றுவதிலே மிக அதிகமான இறை வசனங்களை மேற்கோள் காட்டி அற்புதமாக சொல்லக்கூடியவர். தேவையில் இருந்த சாமானிய மக்களுக்கு இந்த கல்வி தளத்திலும் வேலைவாய்ப்பு தளத்திலும் வழிகாட்டக்கூடிய பணியாக இருந்தது. திருப்பலிக்கு சென்று விட்டு வந்து அமர்ந்திருந்தார். என்ன ஃபாதர் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி பூசைக்கு போனேன் கொஞ்சம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார். அங்கே அந்த படிக்கிற பொண்ணோட தந்தை இறந்ததுனால அந்த படிப்பு கண்டினியூ ஆகாமல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போக்கி அவங்க இரண்டாம் ஆண்டு முடித்த நிலையில் அவர்கள் அந்த நிதியை எப்படி செலுத்தி கல்லூரியில் தொடர்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்களாம். அது இவர் அந்த மன உளைச்சலிலே அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து தனக்கு திருப்பலிக்கு சென்ற கவர்களை எல்லாம் எடுத்து அடுக்கி அவற்றை பிரித்து அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திலே அந்த தொகையை கொண்டு போய் கொடுத்தது என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. பசின்னு கேட்டு வந்தால் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதவர், அவருக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பவர். அசைவை விரும்பியல்ல, சைவம் தான் சாப்பிடுவார். சாப்பிடும்போது கூட சொல்லுவார், 4 இட்லி எனக்கு கார சட்னி இருந்தால் போதையா, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர். உணவுலையோ இல்லை மற்ற ஆடம்பர செலவுகள்லையோ தன்னுடைய விருப்பத்தை காட்டாதவர், மக்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதை செய்பவர். 19 பங்களிலும் அருள் பணியாளர்களை ஒருங்கிணைத்து மாதந்தோறும் மிகுந்த விருப்பத்தோடு அவர்களை மாதாந்திர தியானத்திற்கு அழைத்து அவர்களை எப்போதுமே வந்து போகக்கூடிய இல்லமாக அதை ஏற்படுத்தி இருந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மறைமாவட்ட ஆயரும் கூட சில அருள் பணியாளர்கள் ஓய்வு என்று கேட்டால் அங்கு அனுப்பி அங்கு தங்கி இருக்க சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மணப்பாறை மறைவட்ட மையம் எல்லோருக்கும் உரிய இடமாக இருந்தது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திருச்சி மறை மாவட்டத்தினுடைய குருக்களின் ஒற்றுமையை பேணி காப்பதில், கட்டி காப்பதில் எப்பொழுதும் உறுதியாக இருந்தவர். மூத்த குருக்களை அண்ணா என்றுதான் அழைப்பார், இளைய குருக்களை அவர் தம்பி என்றுதான் பாசத்தோடு அழைப்பார். ஆகவே முதிய தலைமுறையோடும் இளைய தலைமுறையோடும் அவர் ஒரு பாலமாகவே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிகுந்த மனநிறைவோடு மறைநாதபுரத்துக்கு பிறகு மிகுந்த மனநிறைவோடு நான் பணி செய்த ஒரு பணித்தலமாக மணப்பாறை இருந்தது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மக்களுடைய நிலையை அறிந்து கொண்டு மக்களுடைய தேவையை உணர்ந்தவராக தாமாகவே முன்வந்து அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய இயல்பு அவருடைய இயல்பு. இன்னும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற முறை, இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற முறை ஆகிய இவை நிச்சயமாக இவருடைய பணிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடவுள் அவர்களை தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக நியமித்திருப்பதில் நிச்சயமாக கடவுள் தன்னுடைய விருப்பத்தை குறிப்பாக இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் இன்னும் சிறந்த ஒரு நிலையை அடைவதற்கு இவருடைய வாழ்வும் பணியும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.